ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாம்ஸ் பேண்ட்ரி. பாசிப்பயிறு முளை கட்டி வச்சு அதை நம்ம தாளிக்க போகிறோம். அது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது, ப்ரோட்டீன் நிறைய இருக்குது. ஸோ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பிளேட்டில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் நான் ஒரு பவுல் அளவுக்கு பாசிப்பயிறு எடுத்து ஊற வைக்கிறேன். நான் சின்ன சைஸ் பாசிப்பயிறு எடுத்திருக்கேன். ஸோ இது ஒரு 4 to 5 மணி நேரம் ஊறினா போதும். பாசிப்பயிறு நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நல்லா க்ளீன் பண்ணிடலாம். பாசிப்பயிறு நம்ம இப்போ முளை கட்ட போகிறோம். அதுக்கு ஒரு க்ளீன் கிளாத் எடுத்துக்கோங்க. அதில் ஊற வச்ச பயிரை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் நம்ம போட்டுக்கலாம். அந்த பாசிப்பயிரை நம்ம ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா டைட்டாக நம்ம அதை கட்டி வச்சிடலாம். அதை நீங்கள் கட்டி அடிக்கடி அது மேலே தண்ணி ஊற்றணும். அது ஒரு டேப் மேலே கட்டி விட்டுருங்க. அப்போ அதில் முளை கட்டி சீக்கிரம் வந்துடும். இப்போ இது ஒரு டே ஆயிடுச்சு. இப்போ அதில் சின்ன சின்னதாக விட்டுருக்குது பாருங்கள், முளை விட்டுருக்குது. ஸோ இது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இது நம்ம இப்போது சமைக்க போகிறோம். அதை நம்ம இப்போ ஒரு பவுலில் எடுக்கலாம். பாருங்கள், இதை நம்ம குக்கரில் போட்டு ஒரு விசிலில் இறக்கிக்கலாம். பாசிப்பயிறு வெந்துடுச்சு. அது நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிட்டோம். இப்போ அதை நம்ம தாளிக்க போகிறோம். பாசிப்பயிறு தாளிக்க என்னென்ன பொருள் வேணும்னு பார்க்கலாம். ஒரு பவுல் ஆனியன் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஒரு வரமிளகா கட் பண்ணி எடுத்திருக்கேன். 4 பல்லு பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். தேங்காய் துருவல் ஒரு பவுல். பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். கடாய் சூடாயிடுச்சு. நம்ம ஆயில் விட்டுக்கலாம். இப்போ கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துடலாம். உளுந்து 1/4 டீஸ்பூன். கடலைப்பருப்பு 1/4 டீஸ்பூன். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். வரமிளகா அது கூட சேர்த்துடலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துடலாம். பூண்டு ஆட் பண்ணிடலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் அதில் சேர்த்து அதையும் வதக்கிடலாம். இதில் பெருங்காயத்தூள் அது கூட சேர்த்துடலாம். இப்போ அந்த பாசிப்பயிரை வேக வச்சதை நம்ம இதில் சேர்த்துடலாம். ஒரு பொருளும் போடும்போதும் ஒரு வாட்டி நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் அதில் பச்சை ஸ்மெல் போகும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். இதில் ப்ரோட்டீன் நிறைய இருக்கிறதுனால இதை குழந்தைங்க சாப்பிட்றதால அதிகமாக டயர்டாக மாட்டாங்க. நிறைய நேரம் படிக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். பயிறு தாளிச்சது ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். நீங்களும் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.